யாருன்னு தான் கேக்குற. ஒருத்திக்கு அவ புருஷன் வேணுமா வேண்டாமான்னு அவதான் முடிவு பண்ணணும். தெருவுல போற ரவுடியோ பொறுக்கியோ முடிவு பண்ணக்கூடாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பாரு, வார்த்தை அளந்து பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. தாலிய தாலின்னு சொல்ல முடியாத ஒருத்தனுக்கு மரியாதை தான் ஒரு கேடா? தாலியோட அருமையை பத்தி தெரியுமா உனக்கு? தாலிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா ஒரு கயிறா இருக்கலாம், ஆனா அது ஒரு புனிதமான சம்பிரதாயம். இந்த தாலியோ மோதிரமோ இல்லனா யாரு வேணா யார் கூட வேணாலும் வாழலாங்கிற நிலைமை வந்துடும். சமூகம்னா ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு அடையாளமா தான் இந்த தாலியை வச்சிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு புரியலையா? முடிச்சிட்டியா? கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டியா? எங்களை எல்லாம் என்ன ஸ்கூல் போய் நினைச்சியா நீ? இங்க வச்சு சும்மா கிளாஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பு நீ முதல்ல. ஒரு பொருளோட முக்கியத்துவம் தெரியாதவனுக்கு கிளாஸ் எடுத்துதான் ஆகணும். ஒருத்தர் எதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா வாழ்வாங்கன்னு இப்ப இருக்குல்ல சட்டம், அதெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சதுதான் தாலி. தாலிங்கிறது ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற கமிட்மெண்ட் மட்டும் இல்ல, கட்டிக்கிட்ட பொண்ணுக்கு அதுதான் காவலும் கூட. ஏய், அத பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, ஆனா இதெல்லாம் இப்படியே பாதியில எல்லாம் விட்டு போக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கல்யாணமே கிடையாது, வெறும் காமெடி டிராமா. ஏய், ஒழுங்கு முடியாது அந்த பொண்ணை விட்டு ஓடி கொன்றுவன் பார்த்தேன். இல்லண்ணே, நல்லா போக முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே, என் வீட்டுக்காருண்ணே. வீரா போனாலும் விட்டு பிரிய முடியாது. என்னடா விட மாட்டேன், விட்டுருங்கண்ணே. ஏன் பாப்பா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்ல. உன்னை பெத்து படிக்க வச்சு ஆளாக்குற அவங்களுக்கு தெரியாத உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? உனக்கு தகுதி தராதரன்னா என்னன்னு தெரியாது? ஏய், கூலி வேலை பாக்குற உனக்கு கவுன்சிலர் பொண்ணு கேக்குதா? வேணாண்டி, உங்க அப்பனை பகைச்சுக்கிட்டு உன்னால வாழ முடியாது. அந்த கயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறீ. ஏண்டி, உன்னால நம்ம குடும்பமே கஷ்டப்படணுமா? நீ பாட்டுக்கு கண்ணவன் கூட ஓடி போயிடுவேன். அப்பாவோட மரியாதை என்னடி ஆகுறது? அக்கா, நான் ஒன்னும் தப்பா நடந்துக்கல. எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதனால அவர் கௌரவம் கெட்டு போகும்னு நினைச்சா அது அவரோட மிஸ்டேக் தான், என்னோடது இல்ல. நீ எங்க போனாலும் உங்க அப்பா உன்னை வாழ விட மாட்டாரு, புரிஞ்சுக்கோடி. அம்மா, இங்க காஞ்சிபுரத்துல வேணா அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம். நாங்க மெட்ராஸ்க்கு போறோம், அங்க போய் எங்களால முடிஞ்ச வேலையை பார்த்து நாங்க பொழைச்சுப்போம். அப்பாவால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. முட்டாள் முட்டாள், நீ அப்படியே பெரிய கலெக்டருக்கு படிச்சிருக்க. நீ படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஒரு கடற்கண்ணில வேலை செஞ்சு 5ஓ 10ஓ கிடைக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிட போறீங்க? இவன் இருக்கானே, உங்க அப்பாட்ட டிரைவரா வேலை பார்த்தவன், இவனால எப்படி உன்னை நல்லா பாத்துக்க முடியும்? உங்க அப்பா மாதிரி ஏசி ரூமு சொகுசு காருன்னு உன்னை பகுமானமா பாத்துக்க முடியுமா? யோசிக்க வேணாமா? அத பத்தி உனக்கு என்னன்னா பிரச்சனை? கஷ்டமோ நஷ்டமோ அதை நாங்க பாத்துக்குவோம். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கண்ணா. காண்டர் பாரு, உங்க கூட எல்லாம் வாக்குவாதம் பண்றதுக்கு நான் தயாரல்ல. இங்க பாருமா, ஒழுங்கா அந்த மஞ்ச கயிறை நீயே உக்குறியா நானே உக்கட்டுமா? அபி, என்ன தாண்டி போய் கை வை பாப்போம். அபி, ஐயோ அபி. கடைசியா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், உனக்கு புரியுதா புரியலையா? பொம்பளை புள்ளையாச்சே கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். இதே ஆம்பளையா இருந்தா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், ஓடிடும் அப்படியே. ஆம்பளைனா பெரிய இவன் நினைப்பா? எனக்குலாம் எந்த பயமும் கிடையாது. தாலிங்கிறது காலகாலமா நம்ம நாட்டுல இருக்கிற பாரம்பரியம். இந்த நாட்டோட கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு இந்த தாலியும் நான் மதிப்பேன். ஏன் முன்னாடி இதை நடக்க விட மாட்டேன். ஏமா, எங்க அண்ணன் உனக்கு கட்டின தலைவா இருக்க பாக்குறாரு. யாரோ ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்தா உனக்கு என்னமா? யார் கழுத்துல இருந்தா என்ன, அதுக்கு பேர் தாலி தானே. அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. எவன் வேணா யார் தாலிய வேணாலும் அறுக்கலான்னு வந்துட்டா உலகம் என்னத்துக்கு ஆவறது? ஏய், தைரியம் இருந்தா என்ன தாண்டி நீ போய் அவளை தொடு. இத பாருங்கம்மா, என்ன அனுப்புனது உங்க வீட்டுக்காரரு. என்ன வேலை பார்க்க விடாம இந்த பொண்ணு தடுக்குது. இத பாருங்கம்மா, இந்த பொண்ணு கழுத்துல இருக்க மஞ்ச கயித்தை நீங்களே எடுத்து வீசுங்க. இந்த பையனை நான் தூக்கிட்டு போறேன்.
அதுக்கப்புறம் உங்க பொண்ணு பின்னாடி எப்படி வரான்னு நான் பாத்துக்கிறேன். போங்கம்மா. ஏமா நீங்க இந்த பொண்ணை பெத்தவங்க தானே? தாலியோட அருமை என்னன்னு உங்களுக்கும் தெரியாதா? அதுவும் இந்த கோயில்ல வச்சு தாலி கட்டிட்டா அவங்க என்னைக்குமே புருஷன் பொண்டாட்டி தானே உங்களுக்கு தெரியாதா? இந்த இடத்துல வச்சு அவ தாலி நீங்க தொட்டாலே பாவம். அந்த சாமியே உங்களை சும்மா விடாது. பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணுமா, கோடி கோடியா சொத்து இருக்கிறவெல்லாம் பொண்ணு கேட்டு வந்துட்டு இருக்காமா. இந்த டிரைவரை கட்டிக்கிட்டு என் பொண்ணு கஷ்டப்படணுமா? நீயே சொல்லுமா. அவ கஷ்டப்படுவான்னு யாரு சொன்னது? எல்லாரும் பிறக்கும் போதே பணக்காரங்களா பிறக்கிறது கிடையாது. அந்த பையன் டிரைவர்னு சொல்றீங்கல்ல, அதை வச்சு அவன் வாழ்ந்துட்டு போறான். 4 காருக்கு ஓனர் ஆயிட்டு போறான். இல்ல எதிர்காலத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சுட்டு போறான். இப்படிதான் வாழ்வாங்கன்னு தெரியாமலே ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கேவலம் ஒரு ரவுடியோட பேச்சை கேட்டுட்டு சாமியோட சபத்தை வாங்க போறீங்களா? சொல்லுங்க. பிரிக்கிறது ஈஸிமா, வாழ வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இல்ல பிரிச்சிட்டீங்கன்னு இவ செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? பெத்த பொண்ணு சாபத்தையும் சேர்த்தே வாங்க போறீங்களா? அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. ஆமாப்பா, என் பொண்ணு ரொம்ப ரோஷக்காரிப்பா. இந்த சாமி ரொம்ப ரொம்ப துடியான சாமி. போனா போயிட்டு போகுதுப்பா. தாலி வேற கட்டிட்டாங்கப்பா. ஏதாவது ஒரு மூலையில போய் பொழைச்சிட்டு போட்டும்பா. விட்டுருப்பா நீ. அது எப்படி விட முடியும்? நீங்க ஒண்ணு எங்களுக்கு முதலாளி கிடையாது, உங்க புருஷன் தான். அவர் சொல்றதா எங்களால செய்ய முடியும். புரியுதா? விளைவிக்குங்க. அம்மா, இவரை பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுமா. செத்துருவாமா. எங்களை விட்டுற சொல்லுங்கம்மா. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோமா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இத பாரு, உனக்கு சங்கடமா இருக்கும் தான் நானே அந்த மஞ்ச கை தவுக்குறேன்னு சொல்றேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஏய், உனக்கெல்லாம் புரியவே புரியாதா? நீ பாக்குறது ஒண்ணு சினிமாலாம் கிடையாது, வாழ்க்கை. இந்த புள்ள வசதியா வாழ்ந்த புள்ள. இவன் கூட எல்லாம் போச்சுன்னு வையே 2 நாள் தாக்கு பிடிக்க மாட்டா. இன்னைக்கு வேணா இவன் பெருமையா அவ கைய பிடிச்சுக்கிட்டு நான் லவ் பண்ண பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டேன்னு தைரியமா சொல்லலாம். ஆனா 3 வேளையும் பசிக்கும்ல, அப்பா என்ன பண்ணுவாங்க? இவனோட காதலை சமைச்சு காதலை பரிமாறி காதலையே தின்னு பசி ஆத்திப்பாங்களா? காதல் பண்றதுக்கு லவ் சொல்றதுக்கு சினிமால வேணா சூப்பரா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. எது வந்தாலும் அது அவங்க தான் அனுபவிச்சாகணும். அது அவங்களோட பிரச்சனை. உனக்கு என்ன வந்துச்சு? அவங்க 2 பேரும் ஒருத்தர் புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்களோட சொந்த விவகாரம். சம்பந்தமே இல்லாம ஒரு ரவுடி எதுக்கு வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க? ஏய், பஞ்சாயத்து பண்ண அனுப்புனதே அந்த பொண்ணோட அப்பா தான். சம்பந்தமே இல்லாம தலையிடுறது நீதான். கடைசியா சொல்றேன், அப்படியே ஓடி போயிரு. அவ்வளவுதான் உனக்கு. முடியாது. அவ கழுத்துல இருக்கிற தாலி ரொம்ப புனிதமானது. அது குடும்பங்கிற அற்புதமான உறவோட ஒரு அடையாளம். அதை அறுக்கிறதுக்கு, அதுவும் இந்த கோயில வச்சு அறுக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஏய், இந்த விவகாரத்தை மேலும் மேலும் பெருசாக்கிக்கிட்டே போற, ஒழுங்கா ஓடி போயிரு, வேற மாதிரி ஆயிரும். முடியாது. அவன் தாலி கட்டிட்டான். இனிமே அவன் தான் அவளோட புருஷன். அவங்களை பிரிக்க நான் விட மாட்டேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா பேசிக்கிட்டே. இதுவரை யாரும் என் மேல கை வச்சதில்ல. நானும் எந்த பொண்ணு மேலையும் கை வச்சதில்ல. ஒரு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், ஒழுங்கா ஓடிரு. கடுப்பான ஆம்பளை பொம்பளைலாம் பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு. தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களை நான் பிரிக்க விட மாட்டேன். ஏங்க, கோயிலுக்கு வந்து ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். பொண்ணையும் பையனையும் பிரிக்க பாக்குறான்.
எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நின்னா எப்படி? ஏப்பா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. கோயில்னு பார்க்காம கல்யாணமான 2 பேரை பிரிக்க பாக்குறியே. அந்த புள்ள என்னப்பா தப்பு பண்ணுச்சு? விடுப்பா, அதுவும் சரியா தானே பேசுது. எப்ப வெற்றி ஒரு ரவுடி தனத்துல கோயில் வெளியே வச்சுக்க, அவங்கள விடியா. அண்ணா உன் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க பயப்படுறவனுங்களாம் இன்னைக்கு உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்கண்ணே. பிரச்சனை பெருசாகவும் நினைக்கிறேன். போயிடலாண்ணே, வாண்ணே. ஆமாண்ணே போயிடலாண்ணே. இந்த புள்ள உன் மேலே கை வச்சு தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். போயிடலாண்ணே. ஏதோ பெருசா பேசுன, இப்ப பேசு. இந்த பொண்ணு கழுத்துல இருக்க அதே மஞ்ச கயிறு தான் இப்ப உன் கழுத்துல இருக்கு. நீதான் ஏதோ தாலி தாலின்னு குதிச்ச. இப்ப பாப்போம், இத கலட்டி தூக்கி எறியறியா இல்ல உன் கூடயே சுமந்துகிட்டு இருக்கியான்னு. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. கடைசியில சாமி சொன்ன மாதிரி நடந்துருச்சு. சாமி சாமி, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு சாமி. சொன்னது நான் இல்லப்பா, அந்த திருநான்காத்தாள் தான். இனி வர நாடகத்தையும் அவளே பார்த்துக்குவா. என்னடா நடக்குதுங்க? ஒரு ஜட்ஜ் பொண்ணுக்கே கோயில்ல பாதுகாப்பு இல்லையா? லாண்ட் ஆர்டர்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க?
கோயில்ல வச்சு ஒருத்தன் அக்கிரமம் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் இப்படி பண்ற வரைக்கும் போலீஸ் என்னடா பண்ணுது? கோவில்ல ஒரே ஒரு கான்ஸ்டபிள் கூடவா பாதுகாப்புக்கு இல்ல? நான் இத சும்மா விட மாட்டேன். முதல்ல அந்த கோவில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்குன்னு பார்த்து போன் பண்ணு. அதான் சித்தப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காக தான் ஆம்பளைங்க யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொன்னோம். யாராச்சும் வந்தீங்களா? அட்லீஸ்ட் நீயாவது வந்திருக்கலாம் ஹரி. தப்பு பண்ணிட்டேன் தீப்தி. ஐம் சாரி. கோவில் தானேன்னு நானும் பேசாம விட்டுட்டேன். அம்மாடி அபி, நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. அப்பா நான் இருக்கேன். அந்த ராஸ்கல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தாலி கட்டிட்டாங்களா? அதுவும் திருநாங்கத்தம்மன் கோவிலையா? என்ன சொல்றீங்க? எனக்கு அதான் புரியல சம்பந்தி. சாதாரணமா கோயிலுக்கு பொங்கல் வைக்க போன பொண்ணு அந்த கடவுள் ஏன் தான் இப்படி இவ்வளவு சோதிக்கிறான்னு தெரியலையே. அபி, அப்பா அவங்க பேசட்டும். நாம எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கலாம். சரி சித்தப்பா, வாங்க சித்தப்பா. அபி, கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டான் அபி. ஜஸ்ட் ஒரு கயிறு தானே கட்டியிருக்கான், அவ்வளவுதானே விடு. அவனே ஒரு பொறுக்கி ராஸ்கல். உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தான் நான் பதறி போய் ஓடி வந்தேன். Are you all right? I know உனக்கு இன்னும் அந்த பதட்டம் போயிருக்காது, புரியுது. ஷாக்ல இருக்க. இதனாலலாம் உனக்கு ஒன்றும் ஆயிடல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. You perfectly all right now. இதுல வருத்தப்படவோ பயப்படவோ எதுவுமே இல்லை, சரியா? அந்த பொறுக்கியை அப்பாவும் மாமாவும் பார்த்துப்பாங்க. எங்க போயிட போறான்? இந்த காஞ்சிபுரத்துல தானே சுத்திட்டு இருக்க போறான். அவனெல்லாம் மறந்துடு அபி. உனக்கு நான் இருக்கேன். எந்த சிக்கல்லையும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நிழல் மாதிரி கூடவே இருப்பேன். டோன்ட் வரி அபி. நானும் ஒரு பக்கம் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மேரேஜ 1 வீக்கோ இல்ல 1 மாசமோ தள்ளி வச்சுக்கலாமா? ஓகேவா? அப்போ எனக்கு காலையில நடந்துச்சே, அதுக்கு பேர் என்ன தர்ஷன்? இது வெறும் மஞ்ச கயிறு, அவ்வளவுதான் அபி. இதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல. கையில இருக்கிற வரைக்கும் தான் அது மஞ்ச கயிறு. கழுத்துல ஏறிட்டா அதுக்கு பேரு தாலின்னு பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய்யா? பெரியம்மா சொன்ன மாதிரி இதுக்கு பேரும் தாலிதான் தர்ஷன். விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு நடந்ததுக்கு பேரும் கல்யாணம் தான். அப்போ இந்த தாலிக்கு மரியாதை இருக்கா இல்லையா? அபி லுக், நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க. இது ஷாக்னால வர கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இப்போதைக்கு இதை பத்தி நீ எதுவும் யோசிக்காத. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேளு. அதுதான் நமக்கு நல்லது. இந்த காலத்துல போய் தாலி அது இதுன்னு பேசிக்கிட்டு. எந்த காலமா இருந்தா என்ன தர்ஷன்? தாலி தாலி தானே. 1000 வருஷமா தாலி கட்டி தானே கல்யாணம் பண்றோம். தாலிக்குன்னு தனியா ஒரு மரியாதை வச்சிருக்கோம்ல. அபி, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல தர்ஷன், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. தாலிக்கு என்ன மரியாதை? அத யாரு கட்டுறாங்கங்கிறதுல இருக்கா, இல்ல இத கட்டினாலே கல்யாணம் தானா? என்னால
என்னால எதுவுமே முடிவு பண்ண முடியல